வந்து நான் சொன்னதை ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறீங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட சன்லைட். ஸோ உங்கள் சன்லைட் ஜேர்னி வித் விட்டமின் டி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு 9 தான் இருந்துச்சு. விட்டமின் டி தானே? விட்டமின் டி 9 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 14. ஆமாம். இப்போ வந்து நான் சன்லைட் எனக்கு வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன டைம் 6 to 9 வீடியோக்குள்ள பண்ணணும், ஐ மீன் அந்த டைமுக்குள்ள பண்ணணும்னு சொன்னதால நான் வந்து தூக்கமா இருந்தா கூட போயிட்டு மேல போயிட்டு வாக்கிங் போயிட்டு ஒரு 1/2 hour கண்டிப்பா வந்துருவேன். அந்த தூக்கத்துல கூட நடந்து வந்து அதுக்கப்புறம் கூட நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஐ மீன் தூங்கி எழுந்தோடனே ஐயோ டைம் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் சன்லைட் ஆல்வேஸ் நான் சொல்லுவேன். இது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஜெயலட்சுமி, யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா சன்லைட் போனா ஸ்கின் டேன் ஆயிடும், ஸ்கின் டார்க் ஆயிடும். அதே மாதிரி ஸ்கின்னை பற்றி தான் கன்சர்னாக இருப்பாங்க. பட் சன்லைட் இஸ் நாட் ஃபார் த ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாது. காலையில் எந்திரிச்சோனையும் நீங்கள் வந்து சன்லைட் பார்க்குறது எவ்வளோ ரொம்ப நல்லதுன்னா உங்கள் ஹார்மோன்ஸையும் அது ஹீல் பண்ணும் உங்களுக்கு. நான் இப்போ நீங்களே ஒன்று சொன்னீங்க. ஆமாம் மேம். ஆக்சுவலாக வந்து எனக்கு த்ரோட்லாம் அந்த ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அப்போ வந்து நான் வெயில்ல போயிட்டு வந்தா அது வந்து இருக்காது எனக்கு. இன்னொன்று ஒயிட் பேட்சஸ்லாம் எனக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ சன்லைட்ல போறதால அந்த ஒயிட் பேட்சஸ் எனக்கு வந்து அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சன்லைட் போக போக அந்த ரேஸ் நம்ம மேல படும்போது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து என்ன நீங்க விட்டமின் டி சப்ளிமெண்டரிஸ் எடுத்தாலும் அது சரியாகாது. நேச்சுரல் ஹஸ் அ பவர். ஸோ நீங்கள் அதை மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் கூட சொன்னீங்க அது கொஞ்சம் ஸ்கின் டேன் ஆகுதுன்னு. இப்போ நம்மளுக்கு முக்கியம் வந்து ஸ்கின்னா இல்லை ஹெல்த்தாகும் போது ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியும். நீங்கள் ஸ்கின்னை பற்றி கால் பண்ணாதீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா இப்போ இருக்க டைமில் 1/2 hour போறீங்க, அட்லீஸ்ட் 15 minutes ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தென் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும் ஜெயலட்சுமி. ஏன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் உங்களோட பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிராக்குலஸ் ரிசல்ட்ஸ் தான் சொல்லுவேன். வெயிட்டிங் ஃபார் த பிளட் ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். பட் நீங்கள் இன்னமும் சில விஷயங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறதுல வந்து ஃபுட் அண்ட் டயட் இல்லாமல் கொஞ்சம் வந்து 10,000 steps நடக்கணும். அது பண்ணுறீங்களா? இல்லை மேம். நைட்டு திருப்பியும் டின்னர் முடிச்சுட்டு திருப்பியும் வாக்கிங் போயிட்டு வருவேன். இன்னும் யோகா ஜாயின் பண்ணணும். ஏன்னா நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது எக்ஸசைஸ், ஒர்க் அவுட், யோகா இதெல்லாமே சேர்ந்து தான் ஒர்க் ஆகும். நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இந்த சன்லைட்டோட சேர்ந்து நீங்கள் இதுவும் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக ரிசல்ட்ஸ் இருக்கும். இப்போ 10K ஸ்டெப் பண்ண மாதிரி நான் யோகா இது ரெண்டுல எதுனாலும் உங்களுக்கு எது ஈஸியோ, உங்களுக்கு டைமிங் எது கம்ஃபர்டபுளோ, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியாகும். ஸோ இதோட சேர்ந்து பண்ணிக்கோங்க. நம்ம டீடாக்ஸ் வித் நேச்சர் வித் ஒர்க் அவுட் இது மூணும் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது உங்களுக்கே டவுட் இல்லை. நீங்கள் வந்து யார் ரெஃபரன்ஸில் வந்தீங்க ஜெயலட்சுமி? இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து வந்தீங்க. யூஸ்வலி அந்த மாதிரி வரவங்க ரொம்ப கம்மி. எனக்கு அப்படி வந்தாலும் எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப காஷியஸாக இருப்பேன். ஸோ சோஷியல் மீடியா பார்த்து ஒரு ஹோப்பில் தானே வந்திருப்பீங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் மீடியா, ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் என்ன சொல்லுவீங்க? உமன்ஸ்க்கு நல்ல உமன்ஸ் வெல்னஸ் சென்டர்னு சொல்லலாம் மேம். ஆக்சுவலாக உமன்ஸ் வந்தால் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்தேன்னா ஏன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கேன், என்ன நடக்கும்னு தெரியல. நான் வந்து டைலமால தான் வந்தேன். பட் எனக்கு குட் ரிசல்ட் இங்க. ஆமா. சோ the trust is very good. ஆமா, ட்ரஸ்ட் பண்ணலாம். பிரியா மேம ட்ரஸ்ட் பண்ணாங்க அவதா. அது எனக்கு தெரியும். நீங்க ட்ரஸ்ட் பண்ணது இல்லாம நான் எவ்ரி டைம் உங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி நான் பார்த்துப்பேன். இன்னைக்கு ஒரு 3 o'clock ஆச்சு, ஆனாலும் உங்களோட கன்சர்ன் என்னன்னு கேட்டுட்டு என்ன மாற்றி கொடுக்கணுமோ அதை மாற்றி கொடுத்துட்டு நான் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸே நான் கொடுக்கல. ஒன்லி பேஷண்ட் அட் ஆக்சி ப்ளஸ் ஜெயலட்சுமி மட்டும் தான். நான் உங்களை பேஷண்ட்டாக மட்டும் பார்க்கல. அஸ் அ சிஸ்டர் சீக்கிரம் ஒரு குட் நியூஸோட நம்ம மீட் பண்ணுறோம். அதுதான் வந்து எனக்கு ஹாப்பி. அதுதான் அந்த பிளெஸிங்ஸ் ஐ டேக் ஹோம், ஐ டேக் டு மை ஃபேமிலி அண்ட் மை ஜென்ரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ சீக்கிரம் வந்து ஒரு குட் நியூஸோட நம்ம மீட் பண்ணலாம். ஓகே? அப்போ நம்ம டீட்டெயிலாக இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நான் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் சிஸ்டர்ஸ் கூட இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் டாட்டர் எல்லாருமே வராங்க. அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 செஷன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 செஷன் வந்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் டா. தேங்க்யூடா. தேங்க்யூ. நான் தான் சொல்லணும். இனிமேல் ஜெயலட்சுமினா எனக்கு வந்து சன்லைட் ஜெயலட்சுமி, வைட்டமின் டி ஜெயலட்சுமி தான் ஞாபகம் வரும். ஏன்னா தூக்கத்திலேயே கூட நீங்கள் எழுந்து போய் நான் சொன்னேங்கிறதுக்காக பண்ணுறீங்கல்ல. தேங்க்யூ. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் 100 பேருக்கு சொல்லுவேன், அதில் 10 பேர் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தச்சு. தேங்க்யூ.